மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும், லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் போதைப் பொருளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெண் டிஎஸ்பி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அந்த சூழலில் அவங்க முடியை பிடிச்சி, அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி ஆட்டி பிரச்சனைகளாகி அவங்களுடைய ஆட்சியில் எப்பொழுதுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மரியாதை இல்லை, நல்ல திட்டங்கள் இல்லை, எல்லாமே நிப்பாட்டும். அதே பெண்கள் அந்த பஸ்ஸில் போனால் கேவலமாக பேசுறது அவங்கள. சிசிடிவி அமைப்புகளும் இந்த முறையும் கொண்டு வந்ததே புரட்சி தலைவி அம்மா காலத்தில் தான். அதிகாரி அளவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது முதலமைச்சர் முதல்ல ராஜினாமா பண்ணிடுறாங்க. எப்படி இதை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குன்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரி சம்பவங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கலைங்க. வீட்டில் கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு மது ஒழிப்போம் அப்படிங்கிற ட்ராமாலாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் பணத்தை நாங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி தேர்தலை மக்களை சந்திக்கட்டும். மக்கள் யாருக்கு எந்த ஆட்சி பாதுகாப்பான ஆட்சி என்பதை முடிவு செய்வார். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தரப்புல இருந்து வரும் 24ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதா அறிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களோட நம்ம இன்னைக்கு உரையாடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கா, இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதிமுக இருந்து? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது கட்சிக்காகவோ கழகத்துக்காகவோ மட்டும் தனிப்பட்ட முறையில் பொதுச் செயலாளர் அறிவித்த ஆர்ப்பாட்டம் இல்லை. கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான அணியாக இருக்க அம்மாவால் எப்பொழுதுமே புரட்சி தலைவி அம்மா அவர்களால் விரும்பப்பட்ட நேசிக்கப்பட்ட ஒரு அணி அப்படின்னா மகளிர் அணி. அவங்க ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்னாடி 2011க்கு முன்னாடி தான் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒரு விங்க உருவாக்கப்பட்டது. அதன் சார்பாக தான் இன்றைக்கி வரக்கூடிய 24ஆம் தேதி காலையில் 9:30 சரியாக சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு மகளிர் அணி சார்பாகவும் பாசறை பெண்கள் இளம்பெண்கள் பாசறை சார்பாகவும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஆளும் ஆட்சியாக நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக. இது ஒரு ஆதாரம் இல்லாமலோ எந்த விதமான இன்சிடெண்ட்டுமே நடக்காமலோ நடத்த முடியாது. ஒரு பொய்யாகவோ மிகைப்படுத்தியோ நடத்த முடியாது. பொதுச் செயலாளர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்களும் மக்களால், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறத தான் அறிக்கை மூலமாக பல சம்பவங்களை தெரிவிச்சிருக்காங்க. பல சம்பவங்கள் அறிக்கையில் வந்தது போக அன்றாடம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இது மக்கள் பேப்பரில் பார்க்குறாங்க, மீடியாவில் பார்க்குறாங்க. ஒரு சொந்தக்கார ஒரு பேத்தியோடைய ஒரு ஹஸ்பண்ட் பேர முறையில் ஒரு 80 வயசு பாட்டியை, காரணம் என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாடே போதை பொருள், போதை மாத்திரைகள் அப்படியே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? அதான் நேற்று காவல்துறையால் அந்த நபரை, குறிப்பிட்ட நபரை ஒரு போதை, அந்த காவல்துறையில் எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா அவர் மது அருந்தியிருந்தார், போதை பொருட்களை எடுத்திருந்த காரணத்தினால் நிதானம் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த ஒரு 80 வயசு பாட்டி, சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் சங்ககிரிக்கும் எடப்பாடிக்கும் இடைப்பட்ட இதில் உள்ள ஒரு இடத்துல நடைபெறுகின்றது. அந்த பாட்டி கத்துன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த பாட்டியை வெட்டி மூச்சை அடைச்சி கழுத்தை நெரிச்சு கொன்று அது கத்தி வெளியில் தெரிவிச்சிருமோ அசிங்கப்பட்டுருவோமோன்றதெல்லாம் அந்த பாட்டியை கொலையே பண்ணிட்டு ஓடிடுறாங்க. சிசிடிவியில் பார்க்கும்பொழுது சிசிடிவி அமைப்புகளும் இந்த முறையும் கொண்டு வந்ததே புரட்சி தலைவி அம்மா காலத்தில் தான். இந்த குற்றங்கள் எப்பொழுதும் நடைபெறாமல் இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்றைக்கி அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழல் தான் இருந்து, இது நான் சொல்கிறது ஒரு சாம்பிளுக்கு தான். போன வாரம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒரு பெண் டிஎஸ்பி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அந்த சூழலில் அவங்க முடியை பிடிச்சி, அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி ஆட்டி பிரச்சனைகளாகி
வந்தது, இதெல்லாம் எப்படி நம்ம ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது மாதிரியான அடுக்கடுக்கான சம்பவங்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் வன்முறைகள் மிக அதிகமாக இருக்குது. ஒருத்தங்க சூட்கேஸில் ஒரு பெண்ணை கொன்று அதை போட்டு அடைச்சி பக்கத்தில் கட்டடத்தில் போட்டுட்டு அந்த பொம்பளையோடைய மூளையை வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றான்னா, இதை விட கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம், அது ஒரு கொலை குற்ற சம்பவத்தை நீங்கள் இந்த மாதிரியா கொண்டு போக முடியாதுல்ல? ஸ்டேட் வைடு இது பெரிய கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல? எப்படி ஸ்டேட் வைடு? சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மயிலாடுதுறையில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வர்றாரு, பீரோலுக்குள்ளே ஒய்ஃபை கொன்று நகைக்காக அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள். நேற்று பேப்பரில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் அப்படியே கிரிவலம் போய் ஏதோ சாமியாக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வேடம் போட்டவங்க அந்த பெண்ணை சாமியோட ஐக்கியமாகணும்னு வெட்டி கொண்டாராம். இது எப்படி எங்கேயோ தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு மாஃபியா போதை கடத்தல் மன்னனை கைது பண்ணது, அதுவும் வெளிநாட்டிலேருந்து செய்தி மத்திய அரசு சொல்லி கைது பண்ணி ஒரு பெரிய ஒரு வழக்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாணவர்கள் கையில். இதே அரசு தான் இவங்களுக்கு பிடிக்காத கல்லூரிகள், அடுக்குமாடி கட்டடங்கள், இங்கெல்லாம் போதை பொருட்கள் இருக்குது, புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதும். அதே மாதிரி போன வருடம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 41,000 இத்தனை கிலோ, இத்தனை 45,000 கேஸ் போட்டிருக்கோம். இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் 32,000 கிலோ நாங்கள் கைப்பற்றியிருக்கோம். இது எல்லாமே இப்போ காவல்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரத்தோட உள்ள செய்திகள். அப்படி ஒரு டேட்டா இருக்கு. கஞ்சா வேட்டையெல்லாம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. 2.0 3.1 போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதானே பார்க்க முடியுது. ஏன்னா ரெக்கவர் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு பொம்பளையை கொன்று அவள் எப்படிப்பட்டவளை வேணால் இருக்கட்டும், ஒரு பொம்பளையை வீட்டுக்கு வர வச்சு அவள் ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய, அது அவளுடைய ஒரு தொழிலாக கூட இருக்கட்டும், அவளை காசு தகராறுக்காக வெட்டி கொன்று சூட்கேஸில் பாட்டாக போட்டு வச்சுட்டு அவளோட ஒன் ஆஃப் த பார்ட் மூளையை பொறிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் உப்புமா கிண்டி தின்னுட்டுருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவன் பயமே இல்லாமல் அச்சமே இல்லாமல் இருக்கிறான். அப்படின்னா குழந்தைகள் கடத்தல், பள்ளிக்கூடத்தில், இப்படி எல்லா இடங்கள்லையும் இப்படி எல்லாமே விட்னஸ் ஆகிருக்கும்போது இது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? எப்படி இதை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குன்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரி சம்பவங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கலைங்களா? நிச்சயமாக நடக்கலை. அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்கள் நடத்தது உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டது. போதைப் பொருள் புழக்கம் என்பது இல்லை, படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டது. ஆனால் இப்போ கள்ளச்சாராயம்ன்றதே கலாச்சாரமே அம்மாவும் அதுக்கு அம்மா மறைவிற்கு பின்பு நம்முடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இந்த 10 ஆண்டு காலம் இருந்தது. 2011 21 வரைக்கும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கள்ளச்சாராயம்ங்கிற அந்த ஒரு இன்சிடெண்ட்டே இல்லாமல் இருந்தது. கொரோனா வந்த டைமில் ஒரு வருடங்கள் டாஸ்மாக் எல்லாமே மூடப்பட்டது. அதில் உள்ள வருமானங்கள் இல்லாமலே ஆட்சியும் மற்ற மக்களுக்கு உதவியும் நடைபெற்றது. ஆனால் உங்களுக்கு அதுக்கப்புறமா கள்ளச்சாராயம் அங்கொன்றும் இங்கொன்றும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் டாஸ்மாக் கடையே ஒரு சில கடைகள் ஒரு இடங்களில் துவக்கப்பட்டதற்கே இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவங்கெல்லாம் வீட்டில் கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு மது ஒழிப்போம் அப்படிங்கிற ட்ராமாலாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி 3 மாதத்துக்கு முன்னாடி தான் மரக்காணத்தில் நடக்குது. குற்றுயிரும் குலையுயிருமாக இறந்து போகிறாங்க, பல விதவைகள் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அங்கேயே நடக்குது, அங்கேயே விதவைகள் இருக்காங்க, அங்கேயே மரணங்கள் நடைபெறுகிறது. அதற்கு உரிய ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள மருந்து கூட ஆஸ்பத்திரியில் இல்லை. அதற்கு முதலமைச்சர் உடனடியாக போகலை. வெளிநாட்டுக்கு போகிறேன், முதலீடுகளை ஈர்க்கிறேன், அதை பண்ணுறேன், தொழில் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறேன். அமைச்சர்கள் உடனடியாக களத்துக்கு போயிருந்தாங்க. அமைச்சர்கள் களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மருந்து இல்லைங்கிறத நம்ம தெரிவித்ததுக்கப்புறமும் எல்லா மருந்தும் இருக்கிறதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லி அதுக்கப்புறமா அந்த மருந்துகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறத அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே நடந்து இவ்வளவு நடந்ததுக்கப்புறமா அமைச்சர் போயிட்டா உடனே போன உயிர் வந்துருமா? அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் விதவைகள் தான் ஜாஸ்தி, விதவைகள் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது டாஸ்மாகை ஒரே கையெழுத்தில் மூடுவோம்னாங்க. எங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் செய்யக்கூடிய இந்த ஃபேக்ட்ரிஸ் அவங்க அந்த இது
லிக்கர் தயார் செய்யக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப வீரமாக வசனங்கள்லாம் பேசினாங்க. இன்றைக்கி அவருக்கு தான் முத்தமிழ் மாநாடுல யார் அதிகமான பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரோ அன்பு சகோதரர் ஜெகத்ரட்சனுக்கு அவார்டே கொடுத்தாங்க. இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு? அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு அற்ற மாநிலமா இப்படி மாறுறதுக்கான ஒரு காரணியா இருக்காரு அப்படின்னு நீங்க டைரக்டா தாக்குறீங்களா? கண்டிப்பாக அவங்களுடைய ஆட்சியில் எப்பொழுதுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மரியாதை இல்லை, நல்ல திட்டங்கள் இல்லை, எல்லாமே நிப்பாட்டும். ஒருத்தங்க பஸ்ஸில் போகணுங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு பிங்க் கலர் பஸ்ஸில் பெண்கள் போகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிவித்து நடைமுறையில் இருக்குது. அதில் பெண்கள் நிற்கிற இடத்துல கூட அந்த பஸ்ஸு போகிறது கிடையாது. அதே பெண்கள் அந்த பஸ்ஸில் போனால் கேவலமாக பேசுகிறது அவங்கள. அது எந்த அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். பொன்முடி அமைச்சர் அந்த மாதிரி பேசுறது அவமானப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு பொருளாதார தன்னுரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுய உதவி குழுவே பரிணாம வளர்ச்சி பெற்றதுன்னா அது அம்மா ஆட்சியில். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது, விட்னஸ் இருக்குது. குடும்ப தலைவியாக பெண்கள் இருக்கணும். அவங்க படிக்காத பெண்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் அவங்க தனித்துவமாக இருக்க வேண்டும் தான் ஆடு மாடு அவங்க பேரில் உள்ள அவங்களுக்கு லோன் கொடுத்து இலவசமாக கொடுக்கப்பட்டது. சரி, இந்த மாதிரியான திட்டங்கள் இப்போ கண்டினியூ செய்யப்படும். நாளைக்கு தங்கம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. லேப்டாப் மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும், லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் போதைப் பொருளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்ல முடியும். மாணவர்கள் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, வீட்டில் உள்ள சின்ன சின்ன பெண்கள், பாட்டி, ஒரு சின்ன ஒரு பவுன், அரை பவுன், காப்பவுன் தோடு, அந்த மாதிரி பறிமுதல், இது மாதிரியான சம்பவங்களே தனக்கு அந்த போதைக்காக அந்த பொருள் வாங்குவதற்கு பணம் வேண்டும் என்ற வெறிதான் இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கெடக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதற்கான ஆதாரங்கள் தொடர்ச்சியாக இருக்குது, நிறைய இருக்குது. நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நாங்கள் அதை பேச போகிறோம். குழந்தைகள், ஒரு முதியவர், 64 வயசு முதியவர், 14 வயசு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கு. இது எல்லாமே பேப்பரில் வரக்கூடிய செய்திகள். முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொன்றும் நாளிதழ்கள்லையும் மீடியாலையும். இதுக்கு வந்து முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? இல்லை, அரசு என்பதும் ஆட்சி என்பதும் காவல்துறையிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கே, அதிகாரி அளவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது முதலமைச்சர் முதல்ல ராஜினாமா பண்ணிடணும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிவிட்டு மக்களை சந்தித்து தனியாக எந்த கூட்டணியும் இல்லாமல், நாங்கள் திமுகவில் அம்மா 2016 2011 அப்புறமா ஆளுங்கட்சியாக 2016 இருக்கும் பொழுது தன்னந்தனியாக செய்த திட்டங்களை சொல்லி மக்களை சந்தித்து வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி நாங்கள் எங்கள் திமுக ஆட்சியில் இப்போ நாங்கள் சொல்லுவோம், நீட்டுக்கு பதிலாக மாற்றாக நீட்டை அண்ணா திமுக எப்பொழுதும் எதுக்குது. ஆளுங்கட்சியாக நாங்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட நீதிமன்றம் போட்ட உத்தரவுப்படி அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்தது தான் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி. 7.5%, 11 மருத்துவக் கல்லூரிகள் கூடுதலாக. இதனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வளர்ச்சிக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கும் நன்றியுள்ளவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள். அவங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு அரசே தன்னுடைய செலவில் அவங்க படிக்கலாம் அப்படிங்கிற சூழலை கொண்டு வந்தது. அது மாதிரியான திட்டங்கள் என்னென்ன தான் செஞ்சோம், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத போய் சொல்லி, அதை எடுத்து சொல்லி, இவர் வந்து நாங்கள் ஃபார்முலா 4 இந்த கார் ரேஸ் எல்லாம் நடத்துனதெல்லாம் வந்து மக்களுக்காகத்தான் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லி, மக்கள் பணத்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி தேர்தலை மக்களை சந்திக்கட்டும். மக்கள் யாருக்கு வந்து எந்த ஆட்சி பாதுகாப்பான ஆட்சி என்பதை முடிவு செய்வார்கள். இதுதான், இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறது தான். சப்போஸ் அதிமுக வரணும் அப்படின்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக என்ன சொல்யூஷன் கொடுப்பாங்க? இந்த மாதிரியான பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன சொல்யூஷன் அதிமுக கிட்ட இருக்கு? அதாவது பெண்கள் பாதுகாப்புங்கிறதே காவல்துறை, போலீஸ், காவல்துறை குறிப்பாக எப்போவுமே முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் தான் புரட்சி தலைவர் காலத்திலையும் இருந்தது, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலையும் இருந்தது. தன்னுடைய கட்சிக்காரர்களோ அமைச்சர் பெருமக்களோ யாருமே வந்து காவல்துறையுடைய
சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தலையீடு இருக்காது. அவர்களுக்கு அறிவுறுத்தல் தான் இருந்தது. அவர்களுக்கான வாகன வசதிகள்ல இருந்து எல்லாமே உரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு காவல்துறைக்கு உரிய மரியாதையும் கிடையாது, காவல்துறையில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் மாறி பெண்களுக்கு எல்லா வகையிலும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வரும். போதைப் பொருட்கள் இந்த மாநிலத்தில் இருக்காது. அதே போல் டாஸ்மாக் படிப்படியாக குறைக்கப்படும். கல்வி உயர்வுக்கு, அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக்கள் இதர அத்தனையும் அந்த உயர்வுக்கு, பெண்களுக்கான பொருளாதார ரீதியான அவர்களுக்கு உள்ள ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், இதை மாதிரி டைவர்ட் ஆகும் பொழுதே எல்லாமே மக்களுக்கான திட்டங்களும் அவர்களுக்கு உரிய முறையில் வேலையும் கொடுத்து அதற்கான வருமானத்தை அவர்கள் பெறக்கூடிய சூழல் வந்தால் நிச்சயமாக நல்ல ஆட்சி கொடுக்கப்படும். அதை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். பெண்கள் அனுபவித்திருக்கின்றனர். அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக ஆட்சியில், அம்மா காலத்தில், புரட்சி தலைவர் காலத்தில் எல்லாமே மக்களுக்கான திட்டங்கள். அதனால் அது மாதிரியான சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக, எந்த இடையூறும் இல்லாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய, போதை பொருட்கள் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி கொடுக்கப்படும் என்று தான். பொய்யான வாக்குறுதிகள் எதுவுமே இருக்காது. நாங்கள் இந்த இபி பில்லை நாங்கள் உயர்த்த மாட்டோம், மாதம் ஒரு முறை கட்டணத்தை நாங்கள் கணக்கீடு எடுப்போம், சொத்து வரியை நாங்கள் கூட்ட மாட்டோம், கட்டட வரியை, கடை வரியை, குப்பைக்கு கூட வரி போடுற ஆட்சி தான் இந்த ஆட்சியாக இருக்குது. அது எல்லாமே மக்கள், ஒரு சாமானிய மக்கள், விலைவாசி உயர்வில்லாத, நிறைய இலவசங்கள் கொடுப்பேன் என்ற அறிக்கையை விட மக்களுக்கு பாதுகாப்பான, விலைவாசி உயர்த்தப்படாத, சிறந்த கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்படும் என்பது தான் அதிமுகவின் ஒரு நிலைப்பாடாக. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.